கோவில் நகரமான திருவண்ணாமலைக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் குடியிருப்புகள் தங்கும் விடுதிகளாக மாறி வருகின்றன. இதனால் உள்ளூர் வாசிகளுக்கும் வாடகைக்கு வீடு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு நாள்தோறும் பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரி வந்த வண்ணம் உள்ளனர். பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக கார்த்திகை தீபத் திருநாளன்று லட்சக்கணக்கானோர் திரள்வார்கள் என்பதால் திருவண்ணாமலை நகரே திக்குமுக்காடும். இப்படிப்பட்ட ஆன்மீக நகருக்கு ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து வாரந்தோறும் வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இவர்கள் திருவண்ணாமலை சுற்றுவட்டாரங்களில் வழிபாட்டு மன்றங்கள் அமைத்து ஆன்மீக பணிகளில் ஈடுபடுகின்றனர். செங்கம் சாலை, பெரும்பாக்கம் சாலை, ரமணாசிரமம், எதிர்ப்புறம், வஉசி நகர், வேங்கிக்கால், பாலாஜி நகர் போன்ற இடங்களில் இவர்கள் தங்குவதால் வாடகை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதுவும் மாத வாடகை என்பதற்கு பதில் தினசரி வாடகை என்ற பெயரில் வாடகை வசூலிக்கும் வழக்கம் தொடங்கிவிட்டது. நான் 1000 ரூபாய் 500 ரூபாய் வாடகையில் இருந்தேன். இப்போது அவங்க வந்ததுனால வாடகை விலை பல மடங்கு ஏறி போயிடுச்சு. வீட்டுக்காரெல்லாம் வந்து 1500 வாடகை கிடையாது, நீங்கள் வந்து வீட்டை காலி பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஜனங்களும் வாடகைக்கு வந்து 1000 விட்டு 5000 10,000 அவங்க வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு எங்கன்னா ஓரம் பாரம்னா கூட, ஒரு ரூம் லேட்னா கூட வாடகை 2000 ஒரு நாளைக்கு. எங்களால் என்ன பண்ணுறது? ரோட்டு ஓரமாக படுக்கிற நிலைக்கு அவ்வளவு நிலைக்கு தள்ளி விட்டார்கள். திருவண்ணாமலை மக்களின் புதிய பழக்கத்தால் இந்நகரை கொண்டு விவசாய பணிகள் உள்ளிட்ட கூலி வேலை செய்பவர்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நல்லவன்பாளையம், சமுத்திரம், ஏந்தல் போன்ற கிராமங்களில் வசிக்க வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இக்கிராமங்களிலும் தேவை அதிகரித்துள்ளதால் 2000, 3000 இருந்த வாடகை 10,000 முதல் 12,000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பது அவர்களை கவலையடையச் செய்துள்ளது. 100 வீடுகள் இருக்குன்னா அது 70 வீடுகள் தங்கும் விடுதிகளாக மாற்றப்பட்டிருக்குது. இப்ப லாட்ஜ் கட்டிட்டாங்கன்னா லாட்ஜ் வந்து உரிய அனுமதி பெற்று வரிகள் எல்லாம் செலுத்தி லாட்ஜுக்கான எல்லா ப்ரொசீஜர்லயும் அவங்க லாட்ஜ் குப்பை வரி கட்டுறாங்க, எல்லாத்துக்கும் வரி கட்டுறாங்க. ஆனா இங்க வந்து பல வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா லாட்ஜுக்காக மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கான எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம எங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை எல்லாத்தையும் டூலெட் போர்டு தான் அதிகமா இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகங்கள் முக்கிய நடவடிக்கை எடுக்கணும். தங்கும் விடுதி, ரெசிடென்சி என்ற பெயரில் வாடகைக்கு விட்டால் மின் கட்டணம் தொடங்கி வீட்டு வரி, தொழில் வரி என அனைத்தும் உயரக்கூடும் என்பதை உணர்ந்த மக்கள் அதை தவிர்க்கவே நாள் வாடகைக்கு வீடுகளை விடுகின்றனர். எனவே வெளிமாநில பக்தர்களின் தேவையை கவனத்தில் கொண்டு தங்கும் விடுதிகளை அறநிலையத்துறை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.